அனைவருக்கும் வணக்கம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை நம்ம டாபிக் வைஸ் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி பிரதமருக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். பிரதமரை பற்றி இதுவரை ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்டுள்ள அனைத்து கேள்விகளையும் பார்க்கலாம். ஒரு டெஸ்ட் போல் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஏன்னா எந்த ஒரு கேள்விக்கும் நம்ம ஆன்சர் டிக் பண்ணலை. கொஸ்டின் படிச்சுட்டு கொஞ்சம் நேரம் கேப் கொடுக்குறேன். நீங்கள் ப்ராப்பராக எப்படி ஒரு டெஸ்ட்டு எழுதுவீங்களோ அதே போல் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். முதல் கேள்வி, பிழையான கூற்றினை தேர்வு செய்க. பிழையான கூற்றினை தேர்வு செய்க. 1. குடியரசுத் தலைவர் அரசாங்கத்தின் தலைவர் ஆவார். 2. பிரதமரே உண்மையான செயலாட்சியாளர். 3. விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறை பிரதமர் தேர்தலுடன் தொடர்புடையது. 4. ஒன்றியத்தின் செயலாட்சி அதிகாரம் குடியரசுத் தலைவருடையது, ஆனால் அது பெயர் அளவிலானது. குடியரசுத் தலைவர் அரசாங்கத்தின் தலைவர் ஆவார். குடியரசுத் தலைவர் அரசாங்கத்தின் தலைவர் ஆவார். சரியானா? இல்லை. குடியரசுத் தலைவர் அரசினுடைய தலைவர் தான். அரசாங்கத்தின் தலைவர் பிரதமர். அப்போது முதல் கூற்று பிழையானது. 2. பிரதமரே உண்மையான செயலாட்சியாளர். எஸ், இது சரி. 3. விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறை பிரதமர் தேர்தலுடன் தொடர்புடையது. இதுவும் தப்பு. விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறை குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், அதே போல் மாநிலங்களவை தேர்தல் இதனுடைய தான் தொடர்புடையது, பிரதமரோடு தொடர்புடையது அல்ல. அப்போ 3வதும் தவறு. 4. ஒன்றியத்தின் செயலாட்சி அதிகாரம் குடியரசுத் தலைவருடையது, ஆனால் அது பெயர் அளவிலானது. இது சரி. அப்போது 1, 3 தவறு. 1, 3 தவறு. பிழையான கூற்று தான் கேட்டிருக்காங்க. 1, 3 தவறு. முதல் கேள்விக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஒன்றியத்தின் அனைத்து நிர்வாக நடவடிக்கைகளும் குடியரசுத் தலைவரின் பெயரில் தான் நடத்தப்பட வேண்டும் என்று சொல்லப்படக்கூடிய ஆர்டிக்கல் என்னென்னா ஆர்டிக்கல் 77. ஆர்டிக்கல் 77 குடியரசுத் தலைவரின் அதிகாரம் பெயரளவுக்கான அதிகாரம் தான். அவர் அரசின் தலைவர், உண்மையான தலைவர் பிரதமர் தான். 2வது கேள்வி, கீழ்வருவனவற்றுள் எவை கேபினெட்டை குறித்த உண்மையானவை? 1. சட்டமன்றத்திற்கு நிர்வாகிகளின் பொறுப்பினை கேபினெட் அமைப்பு வலியுறுத்துகிறது. 2. கேபினெட் என்பது பிரதம மந்திரி மற்றும் முக்கியமான துறைகளை கொண்ட மூத்த அமைச்சர்களை கொண்டதாகும். 3. பிரதம மந்திரி கேபினெட்டின் தலைவர் ஆவார். ஒன்று பாருங்கள். சட்டமன்றத்திற்கு நிர்வாகிகளின் பொறுப்பினை கேபினெட் அமைப்பு வலியுறுத்துகிறது. சரி. முதல் கூற்று சரி. கேபினெட் என்பது பிரதம மந்திரி மற்றும் முக்கியமான துறைகளை கொண்ட மூத்த அமைச்சர்களை கொண்டதாகும். எஸ், இதுவும் சரி. 3. பிரதம மந்திரி கேபினெட்டின் தலைவர் ஆவார். 3 கூற்றுகளுமே சரிதான். 1, 2, 3 3மே சரிதான். அதே போல் நம்மளுடைய அரசியலமைப்பு நடைமுறைப்படுத்தினாங்கள்ல 1950 ஜனவரி 26. அந்த காலகட்டத்தில் இந்த கேபினெட் என்ற வார்த்தை இடம்பெறலை. 1978 44வது சட்ட திருத்தம் செய்து தான் அந்த கேபினெட் என்ற வார்த்தையை உள்ளேயே சேர்க்குறாங்க. மொத்தமாக அமைச்சர் குழுவில் 60 முதல் 70 அமைச்சர்கள் வரை இருப்பாங்க இல்லையா? 60 முதல் 70 அமைச்சர்கள் வரை இருப்பார். கேபினெட்டில் 15 முதல் 20 கேபினெட் அமைச்சர்கள் மட்டும் இடம்பெறுவர். கேபினெட் அமைச்சர்கள் என்பது முக்கியமான அமைச்சர்கள், அந்த முக்கியமான துறைகள், அதற்கான அமைச்சர்கள் தான் கேபினெட் அமைச்சர்கள். 3வது கேள்வி, பொதுமக்கள் குறைதீர்ப்பு இயக்குநரகம் அமைந்துள்ள இடம். பொதுமக்கள் குறை தீர்ப்பு இயக்குநரகம் அமைந்துள்ள இடம். ஆன்சர் ஆப்ஷன் பி, அமைச்சரவை செயலகம். ஆன்சர் ஆப்ஷன் பி, அமைச்சரவை செயலகம்.
4வது கேள்வி, பிரதம மந்திரி அலுவலகத்தை பற்றிய பின்வரும் சொற்றொடர்களில் எவை சரியானவை? 1. பிரதம மந்திரியின் அனைத்து பொறுப்புகளையும் செய்வதற்கு உதவி செய்தல். பிரதம மந்திரியின் அனைத்து பொறுப்புகளையும் செய்வதற்கு உதவி செய்தல். 2. குடியரசுத் தலைவர் ஆளுநர்கள் மற்றும் வெளிநாட்டு பிரதிநிதிகளிடம் தொடர்பினை பராமரித்தல். 3. அமைச்சகங்களுக்கு இடையே உள்ள சிக்கல்களை தீர்த்து வைத்தல். பிரதம மந்திரி அலுவலகத்தை பற்றிய பின்வரும் சொற்றொடர்களில் எவை சரியானவை? பிரதம மந்திரியின் அனைத்து பொறுப்புகளையும் செய்வதற்கு உதவி செய்தல், இது சரி. அதே போல் குடியரசுத் தலைவர் ஆளுநர் வெளிநாட்டு பிரதிநிதிகளிடம் தொடர்பினை பராமரித்தல், இதுவும் சரி. இது எல்லாமே பிரதம மந்திரியின் அலுவலகத்தினுடைய வேலைகள். அமைச்சகங்களுக்கு இடையே உள்ள சிக்கல்களை தீர்த்து வைத்தல், இது தவறு. 3வது கூட்டு தவறு. அப்போ 1, 2 சரி. ஆன்சர் என்ன? 1, 2 சரி. சி. அடுத்த 5வது கேள்வி, கீழ்காணும் இவர்களில் எந்த பிரதம மந்திரி நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பின் மூலம் ராஜினாமா செய்யவில்லை? கீழ்காணும் இவர்களில் எந்த பிரதம மந்திரி நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பின் மூலம் ராஜினாமா செய்யவில்லை? தேவகவுடாவா, விபி சிங்கா, மன்மோகன் சிங்கா, வாஜ்பாயா? மன்மோகன் சிங். ஆன்சர் ஆப்ஷன் சி. மன்மோகன் சிங் தான் நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பின் மூலம் ராஜினாமா செய்யவில்லை. மீதமுள்ள 3 பேருமே நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் தோல்வி அடைந்திருக்காங்க. மன்மோகன் சிங்கினுடைய பதவிக்காலம் என்பது 2004 2014 வரை இவர் பிரதமராக இருந்திருக்கார். 2008 இவர் மீது நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்தப்பட்டிருக்கு. ஆனால் அதில் வெற்றி பெற்றிருக்கார் இவர். விபி சிங் இருக்கார்ல, இவர் 1990 நம்பிக்கையில்லா தீர்மானத்தை சந்தித்திருக்காரு. அதில் தோல்வியுற்று பதவி ராஜினாமா செய்யப்பட்டிருக்கு. அதே போல் வாஜ்பாய் 1999, தேவகவுடா 1997 நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் தோல்வியுற்றிருக்காங்க. அப்போது நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மூலம் ராஜினாமா செய்யாதவர் யாருன்னா மன்மோகன் சிங். 6வது கேள்வி, இந்திய பிரதமரை நியமனம் செய்பவர் யார்? குடியரசுத் தலைவர் தான் இந்திய பிரதமரை நியமனம் செய்கிறார். ஆர்டிகல் 75 உட்பிரிவு 1 படி இந்திய பிரதமரை குடியரசுத் தலைவர் நியமனம் செய்கிறார். இந்த ஆர்டிகல் நோட் பண்ணுங்கள். ஆர்டிகல் 75 உட்பிரிவு 1. மக்களவையில் பெரும்பான்மை பெற்ற கட்சியினுடைய தலைவர் அல்லது கூட்டணி கட்சியின் தலைவரை தான் பிரதமராக நியமனம் செய்கிறார். 7வது கேள்வி, கிழக்கு நோக்கும் கொள்கையை துவக்கிய இந்திய பிரதமர்? கிழக்கு நோக்கும் கொள்கையை துவக்கிய இந்திய பிரதமர் யார்? பி.வி. நரசிம்மராவ். இந்த திட்டத்தை தற்போதைய பிரதமர் மோடி இருக்கார்ல, அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா 2014 செயல்படும் கிழக்கு கொள்கை என்று மேம்படுத்தி மிக தீவிரமாக செயல்படுத்தி வருகிறார். யாருன்னா தற்போதைய பிரதமர் மோடி அவர்கள். அடுத்து 8வது கேள்வி, கூற்று அமைச்சர்கள் குழு ஒட்டுமொத்தமாக மக்களவைக்கு பொறுப்புடையவர்கள். காரணம், அமைச்சர்களை பிரதமரின் ஆலோசனையின் பேரில் குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். 8வது கேள்விக்கு ஆன்சர், அமைச்சர்கள் குழு ஒட்டுமொத்தமாக மக்களவைக்கு பொறுப்புடையவர்கள். இது சரிதான். ஓகேங்களா? ஆர்டிகல் 75 உட்பிரிவு 3 இதை சொல்லுது. அமைச்சர்கள் குழு ஒட்டுமொத்தமாக மக்களவைக்கு பொறுப்புடையவர்கள் என்று ஆர்டிகல் 75 உட்பிரிவு 3 கூறுகிறது. அதே போல் காரணம் பாருங்கள், அமைச்சர்களை பிரதமரின் ஆலோசனையின் பேரில் குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். இது சரிதான். ஆர்டிகல் 75 உட்பிரிவு 1
ஆர்டிகல் 75 உட்பிரிவின் 1 படி குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். இது இரண்டுமே சரிதான், ஆனால் பொருத்தம் சரியானா இல்லை. ஓகேங்களா? கூற்று காரணம் சரி, கூற்றுக்கான சரியான விளக்கம் காரணம் ஆகாது. ஓகேங்களா? ஆனால் இரண்டுமே சரிதான். அடுத்த கேள்வி, 9வது கேள்வி. பிரதம அமைச்சரின் கடமையை பற்றி கூறும் விதி. ஆர்டிகல் 78 தான் பிரதமரின் கடமைகளை பற்றி கூறுகிறது. இந்த ஆர்டிகல் 75 அமைச்சர்களுக்கான நியமனம், பதவிக்காலம், கூட்டு பொறுப்பை பற்றி ஆர்டிகல் 75 சொல்லும். 76 இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் நியமனத்தை பற்றி சொல்லும். 77 இந்திய அரசின் நிர்வாக நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்படும் முறை ஆர்டிகல் 77 சொல்லும். பிரதமரின் கடமைகளை பற்றி ஆர்டிகல் 78 கூறும். 10வது கேள்வி, அறிவியல் மற்றும் தொழில்துறை ஆராய்ச்சி மையத்தின் தலைவர் யார்? நம்ம இங்கே பிரதமரை பற்றி பார்க்கறதுனால ஆன்சர் நம்மளுக்கு தெரியும். அதனால் கேள்வியை கவனமாக பார்க்கணும். இது போல் கேள்விகளில் கேள்வியை தான் கவனமாக பார்க்கணும். இதுக்கு ஆன்சர் பிரதம மந்திரி. அறிவியல் மற்றும் தொழில்துறை ஆராய்ச்சி மையத்தின் தலைவர் பிரதம மந்திரி. இந்தியாவின் பிரதம மந்திரி அறிவியல் மற்றும் தொழில்துறை ஆராய்ச்சி மன்றத்தின், அதாவது சிஎஸ்ஐஆர் இந்தியாவின் பிரதம மந்திரி அறிவியல் மற்றும் தொழில்துறை ஆராய்ச்சி மன்றத்தின் பதவி வழி தலைவராக செயல்படுகிறார். அந்த அறிவியல் மற்றும் தொழில்துறை ஆராய்ச்சி இருக்குல்ல, அதற்கான அந்த நேம் தான் சிஎஸ்ஐஆர். இந்த சிஎஸ்ஐஆர் என்பது இந்தியாவின் மிகப்பெரிய அறிவியல் மற்றும் தொழில்துறை ஆராய்ச்சி அமைப்பாகும். இது 1942 நிறுவப்பட்டிருக்கு. அதே போல் பிரதமர் நிதி ஆயோக்கினுடைய தலைவராக செயல்படுகிறார். தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் NDMA, தேசிய ஒருங்கிணைப்பு குழு NIC, அணுசக்தி துறை DAE, இதனுடைய தலைவர்களாகவும் பிரதம மந்திரி தான் செயல்படுகிறார். அதே போல் இந்த சிஎஸ்ஐஆர் இதனுடைய துணைத் தலைவராக யார் செயல்படுகிறாங்கன்னா, மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் தான் துணைத் தலைவராக செயல்படுகிறார். அறிவியல் மற்றும் தொழில்துறை ஆராய்ச்சி மையத்தின் துணைத் தலைவர் மத்திய அமைச்சர் செயல்படுகிறார். 11வது கேள்வி, அமைச்சர்கள் குழு மற்றும் கேபினட் பொறுத்தவரை கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியங்களில் எவை சரியானது? 1. ஒரு கேபினட் அமைச்சர் ஒன்று அல்லதுக்கு மேற்பட்ட துறைகளின் தலைவர். 2. அமைச்சர்கள் கூட்டாக சேர்ந்து அரசாங்கத்தின் கொள்கைகளை உருவாக்குகிறார்கள். 3. அரசாங்கத்தின் கொள்கைகளை உருவாக்குவதில் தலைமை அமைச்சர் மற்றும் பிரதி அமைச்சர்களுக்கு பங்கு கிடையாது. இதுக்கு ஆன்சர்ஸ் மூன்றுமே சரிதான். இதற்கு ஆன்சர் மூன்றுமே சரிதான். ஒரு கேபினட் அமைச்சர் ஒன்று அல்லதுக்கு மேற்பட்ட துறைகளின் தலைவர். கேபினட் என்பது முக்கியமான துறைகள், உள்துறை, பாதுகாப்பு, நிதி போன்ற முக்கியமான அமைச்சகங்கள் தான் கேபினட் சொல்லுவாங்க. அதனுடைய அமைச்சர்களை கேபினட் அமைச்சர்கள் என்பார்கள். அமைச்சர்கள் என்பது ஒரு கூட்டமைப்பாகும். அரசாங்கத்தின் கொள்கைகளை உருவாக்குகிறார்கள். கூட்டாக சேர்ந்து அரசாங்கத்தின் கொள்கைகளை உருவாக்குகிறார்கள். இதுவும் சரிதான். அரசாங்கத்தின் கொள்கைகளை உருவாக்குவதில் இந்த ராஜாங்க அமைச்சர்கள் சொல்கிறாங்கல்ல, பிரதி அமைச்சர்கள், இவங்களுக்கு பங்கு கிடையாது. இதுவும் சரிதான். ஓகேங்களா? அமைச்சர்களை 3 பிரிவாக பிரிக்கிறாங்க. கேபினட் அமைச்சர்கள், ராஜாங்க அமைச்சர்கள், துணை அமைச்சர்கள் சொல்லிட்டு. ஒட்டுமொத்தமாக அமைச்சர்களின் எண்ணிக்கை மக்களவையின் மொத்த உறுப்பினர்களின் 15 விழுக்காட்டிற்கு மிகாமல் இருக்க வேண்டும். ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் இது. 15 விழுக்காட்டிற்கு மிகாமல் இருக்க வேண்டும். எந்த சட்ட திருத்தம் இதை சொல்லுதுன்னா, 2003 91வது சட்ட திருத்தம் தான் இதை சொல்லுது. ஓகேங்களா? 2003 91வது சட்ட திருத்தத்தின் மூலம் தான் இதை சேர்த்துருக்காங்க. 15 விழுக்காடு, மக்களவையின் மொத்த உறுப்பினர்களின் 15 விழுக்காடு தாண்டக்கூடாதுன்னு சொல்கிறாங்க.
அடுத்து 12வது கேள்வி, மக்கள் இறைமை எனும் கருத்தில் ஏற்பட்ட மாறுதலை பற்றி கீழ்வரும் கூற்றை கருதுக. கூற்று: முன்பொரு காலத்தில் பாராளுமன்றத்தை கலைப்பது என்பது முடியாட்சியின் தனி சிறப்புரிமையாக இருந்தது. காரணம்: ஆனால் இன்று பாராளுமன்ற ஜனநாயகத்தில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றமானது அவையை கலைப்பது என்பது பிரதமரின் சிறப்பதிகாரம் என்றாகிவிட்டது. கூற்று சரிதான். முன்பொரு காலத்தில் பாராளுமன்றத்தை கலைப்பது என்பது முடியாட்சியின் தனி சிறப்புரிமை. அதாவது மன்னராட்சியில் அந்த அமைச்சரவையை கலைப்பது என்பது அந்த மன்னருடைய உரிமை தான். மன்னராட்சியில் அமைச்சரவை கலைப்பது மன்னருடைய சிறப்புரிமை தான் சொல்கிறாங்க. இதுதான் இந்த கூற்றில் சொல்கிறாங்க. ஆனால் இன்று பாராளுமன்ற ஜனநாயகத்தில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றமானது அவையை கலைப்பது என்பது பிரதமரின் சிறப்பதிகாரம். எஸ், ஒரு அவையை கலைப்பது என்பதா அது பிரதமருடைய கையில் தான் இருக்குது. ஆனால் அதை செயல்படுத்துவர் குடியரசுத் தலைவர், அதை நடைமுறைப்படுத்துபவர் குடியரசுத் தலைவர். கூற்று காரணம் சரியான விளக்கமும் கூட. ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்து, இந்தியாவில் உண்மையான அதிகாரம் யாரிடம் பொதிந்து காணப்படுகிறது? இந்தியாவில் உண்மையான அதிகாரம் யாரிடம் பொதிந்து காணப்படுகிறது? பிரதம மந்திரி, அமைச்சரவை குழு. ரெண்டுமே சரிதான். பிரதம மந்திரி, அமைச்சரவை குழு இரண்டுமே சரியான ஆன்சர் தான். அடுத்த கேள்வி, பின்வரும் எந்த விதிகள் ஜனாதிபதி மற்றும் பிரதமரின் உறவுகளை விவரிக்கின்றன? எந்த விதிகள்? ஆர்டிகல் 74, 75, 78. ஆர்டிகல் 74 என்ன சொல்லுதுன்னா, குடியரசுத் தலைவருக்கு ஆலோசனை வழங்க பிரதமரை தலைவராக கொண்ட அமைச்சரவை இருக்க வேண்டும் என்று ஆர்டிகல் 74 சொல்லுது. 75 பிரதமரை குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். இதர அமைச்சர்களையும் பிரதமருடைய ஆலோசனை பெயரில் குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். 75 இது 75 சொல்லுது. 78 என்பது அமைச்சரவையின் முடிவுகளை குடியரசுத் தலைவருக்கு தெரிவிப்பது பிரதமருடைய கடமை. இது 78 சொல்லுது. அப்போது இதுதான் சரி. 74, 75, 78. 15வது கேள்வி, பின்வரும் கூற்றை பொறுத்துக. RVS பெரிசாஸ்திரி, AN ராய், சரண் சிங், BN ஜா முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர், முன்னாள் இந்திய தலைமை நீதிபதி, முன்னாள் இந்திய பிரதமர், முன்னாள் UPSC தலைவர். RVS பெரிசாஸ்திரி தலைமை தேர்தல் ஆணையராக பணியாற்றியிருக்கார். முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர். முன்னாள் இந்திய தலைமை நீதிபதி AN ராயானா? எஸ், சரிதான். ஓகேங்களா. 1973 முதல் 1977 வரை இந்தியாவின் 14வது தலைமை நீதிபதியாக இருந்திருக்காரு. இதுவும் சரி. சரண் சிங் முன்னாள் இந்திய பிரதமராக இருந்திருக்கார். இவர் இந்தியாவின் 5வது பிரதமராக இருந்திருக்காரு. 1979 ஜூலை முதல் 1980 ஜனவரி வரை இவர் பதவி வகித்திருக்கார். BN ஜா முன்னாள் UPSC தலைவர். சரி, அப்போ பொறுத்துக்க டைரெக்டாகவே பொருந்திருக்கு. 16வது கேள்வி, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 78வது சரத்தின் கீழ் பாரத பிரதமரின் கடமையாக செயல்படுவது? அமைச்சரவையின் அனைத்து முடிவுகளையும் குடியரசுத் தலைவருக்கு தெரிவித்தல், அமைச்சரவையின் அனைத்து முடிவுகளையும் பாராளுமன்றத்திற்கு தெரிவித்தல், அமைச்சரவையின் அனைத்து முடிவுகளையும் உச்சநீதிமன்றத்திற்கு தெரிவித்தல், அமைச்சரவையின் அனைத்து முடிவுகளையும் இந்திய கணக்காயர் மற்றும் தலைமை தணிக்கையரிடம் தெரிவித்தல். அமைச்சரவையின் அனைத்து முடிவுகளையும் குடியரசுத் தலைவருக்கு தெரிவித்தல் என்பது சரி. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்து பொறுத்துக்க பாருங்க. ஆர்டிகல் 53 ஆர்டிகல் 53, ஆர்டிகல் 352, ஆர்டிகல் 76, ஆர்டிகல் 75. தேசிய அவசர நிலை, பிரதமர் நியமனம், மத்திய அரசின் நிர்வாக அதிகாரம் குடியரசுத் தலைவரிடம் உள்ளது. தலைமை வழக்கறிஞர். பொறுத்த சொல்லியிருக்காங்க. ஆர்டிகல் 53
மத்திய அரசின் நிர்வாக அதிகாரம் குடியரசுத் தலைவரிடம் உள்ளது என்பதை ஆர்டிக்கல் 53 சொல்லுது. ஓகேங்களா? 352 என்ன? 352 என்பது தேசிய அவசர நிலை. தேசிய அவசர நிலை. 1 2 3ன்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க. 1 2 3 4. அப்போ 3 1 எங்கே தொடங்குது? 3 1. ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகேங்களா? அப்போ 76 என்பது தலைமை வழக்கறிஞர் நியமனம். 75 என்பது பிரதமர் நியமனம். 3 1 4 2. 18வது கேள்வி. மத்திய அமைச்சரவை தொடர்பாக பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. இந்திய அரசியலமைப்பு விதி 74வது அமைச்சரவையை விளக்குகிறது. இது 74 அமைச்சரவையை விளக்குகிறது. இது கூட்டு பொறுப்பை பெற்றிருக்கவில்லை. இந்திய அரசியலமைப்பு விதி 74 அமைச்சரவையை விளக்குகிறது. இது சரி. இது கூட்டு பொறுப்பை பெற்றிருக்கவில்லை என்று சொல்கிறாங்கல்ல, அது தவறு. கூட்டு பொறுப்பை நம்மளுடைய அமைச்சரவை கூட்டு பொறுப்பை பெற்றிருக்கிறது. ஆர்டிக்கல் 75 சொல்லுது. அப்போது ஒன்று மட்டும்தான் சரி. 1 மட்டும்தான் சரி. 19வது கேள்வி. நாடாளுமன்ற அமைச்சரவையை நீட்டிப்பது இவரது ஆளுமையால். பிரதம மந்திரி யாருடைய ஆளுமையால் நீட்டிக்கப்படுகிறது? பிரதம மந்திரி. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 20வது கேள்வி. கீழ்கண்ட கூற்றை கருதவும். 1. இந்திய அரசியலமைப்பு சட்டம் பாராளுமன்ற அரசாங்க முறையை நிறுவியுள்ளது. பிரதமர் அரசாங்கத்தின் தலைவராவார். குடியரசுத் தலைவர் அரசாங்கத்தின் தலைவராவார். குடியரசுத் தலைவர் உண்மையான செயலாட்சி அதிகாரம் கொண்டவர். எது சரி? இது இந்திய அரசியலமைப்பு சட்டம் பாராளுமன்ற அரசாங்க முறையை நிறுவியுள்ளது. சரியானா சரிதான். நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம் பாராளுமன்ற அரசாங்க முறையை நிறுவியுள்ளது. சரி. 1 சரி. பிரதமர் அரசாங்கத்தின் தலைவராவார். 2 ரெண்டுமே சரிதான். 1 சரி 2 சரி. குடியரசுத் தலைவர் அரசாங்கத்தின் தலைவரா? தப்பு. குடியரசுத் தலைவர் உண்மையான செயலாட்சி அதிகாரம் கொண்டவரான தப்பு. 3 4 தப்பு தான். 3 4 தப்பு. அடுத்த கேள்வி. 21. பிரதம மந்திரி குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார். இதர அமைச்சர்கள் பிரதம மந்திரியின் ஆலோசனையின்படி குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார். கீழ்காணும் எந்த விதியின் அடிப்படையாகும்? இதெல்லாம் ஆல்ரெடி நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் சொல்லிட்டு இருப்பேன். பிரதம மந்திரி குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார். இதர அமைச்சர்கள் பிரதம மந்திரியின் ஆலோசனையின்படி குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார்கள். ஆர்டிகல் 75 உட்பிரிவு 1. ஆன்சர் ஆப்ஷன் பி. இந்தியாவில் கேபினட் செயலகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு. இந்தியாவின் கேபினட் செயலகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1950. ஆன்சர் ஆப்ஷன் சி. 1950. சரிங்க. பிரதம மந்திரியை பற்றி நம்ம 22 கேள்விகள் பார்த்துருக்கோம். உங்களால் எத்தனை கேள்விக்கு ஆன்சர் பண்ண முடியுதுன்னு பாருங்கள். அதே போல் கொஷின்ஸ் எப்படி கேட்டிருக்காங்க, நீங்கள் எப்படி படிக்கணும்னு ஒரு புரிதலுக்கு வாங்க. நன்றி. இன்னொரு பதிவில் பார்க்கலாம். அதே போல் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்களுடைய சப்போர்ட்டை எங்களுக்கு கொடுங்க. லைக்ஸ், கமெண்ட்ஸ் மற்றும் சப்ஸ்கிரைப் மூலம் உங்களுடைய சப்போர்ட்டை எங்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம். நன்றி.